உலகம் முழுவதும் பார்வையாளர்களை கொண்ட நம்முடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர்ஸ். ஒரு பாடலில் வரக்கூடிய குறிப்பிட்ட இடம் தனக்கு சரியாக பாட வராது, வேணாம் அப்படின்னு சொல்லி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் மறுக்க, இல்லை இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கேட்டதற்காக பாடுறாரு. அந்த பாடலும் ரொம்ப சிறப்பாக வருது. ஒரு பாடலுடைய சிச்சுவேஷனை டிஎம்எஸ் அவர்கள் கிட்ட சொல்கிறாங்க. அந்த பாட்டு ரொம்ப நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு நடுவில் இருந்த மைக்கை சுற்றி வேகமாக டிஎம்எஸ் அவர்கள் ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஓடி முடித்து மூச்சு வாங்க அந்த பாடலை பாடுறாரு. அது தமிழ் சினிமாவினுடைய மிகச்சிறந்த பாடல்களில் ஒன்றா மாறுது. இப்படி டிஎம்எஸ் அவர்களினுடைய ரெக்கார்டிங் அப்போ நடந்த வித்தியாசமான சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். புகழ்பெற்ற பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்காரு. இந்த பாடல் பதிவின் போது, அதாவது இந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம், குடியிருந்த கோவில் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆருக்காக எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு பாடலை உருவாக்கும் போது நடக்குது. இந்த படத்தில் இந்த பாடல் பங்கரா அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் இருக்கும். அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குத்துப்பாட்டு மாதிரி வட இந்திய இந்துஸ்தானி இசையில் இருக்கக்கூடிய ஒரு குத்துப்பாட்டு மாதிரி இருக்கும். ரொம்பவே சிறப்பாக எம்ஜிஆருக்காக இந்த பாடலை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த இசையமைப்பாளர் உருவாக்கியிருப்பார். ரொம்ப வேகமாக போகும் அந்த பாடல் தான் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் அப்படிங்கிற பாடல். இந்த பாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அமைப்பு வரும். ஹா ஹா ஹோ அப்படின்னு ஹா அப்படிங்கிற அந்த எழுத்தை, அந்த வார்த்தையை ஒரு 4-5 தடவை சொல்லி இழுத்து பாடி முடிக்கிற மாதிரி ஒரு இடம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடம் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு பாடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது. அவருக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இதை அவருக்கு பாடலை பாடி பயிற்சி பண்ணும்போது தெரியுது. இதை போய் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள்ட்ட சொல்கிறாரு. இந்த ஹா ஹான்னு இழுத்து பாடுற இடம் இருக்கு இல்லையா, அது எனக்கு சரியாக வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறாரு, இல்லை பாட்டில் அழகான இடமே, ரொம்ப உயிரான இடமே அதுதான், ஹைலைட்டே அதுதான், கண்டிப்பாக அது வேணுங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க அது எனக்கு சரியாக வரல, தயவு செஞ்சு எடுத்துருங்க அப்படிங்கிறாரு. ஆனால் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கேட்குற மாதிரி இல்லை, கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே டிஎம்எஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, சரி அதை கொஞ்சம் வேறு மாதிரியாவது மாற்றுங்க அப்படின்னா, இல்லை அதை மாற்ற முடியாது, அது இருக்கிற மாதிரி தான், இந்த ஹா ஹாங்கிற வார்த்தை ஒரு 5-6 தடவை இழுத்து பாடி இந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பொதுவாக டிஎம்எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு கற்பூர புத்தி கொண்டவன் கிடையாது, நான் சில பாடல்களை கிரகிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குவேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவர். ஆனால் எப்போதும் புதிய முயற்சிகளை செய்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது. இப்படி வராத ஒரு இடத்த சில மணி நேரம் அவகாசம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பாடி பழகிறாரு. இவருக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த இடத்தை டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடிக்கிறார். பாடலில் இன்றைக்கும் நீங்கள் அதை கேட்டு பார்க்கும்போது அந்த இடம் ரொம்பவே அழகாக வரும். இப்படி பாடக்கூடிய ஒரு இடம் தனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அது தனக்கு வருதோ இல்லையோ, அதுக்காக மெனக்கெட்டு சிரத்தை எடுக்கக்கூடிய ஒரு பாடகராக நம்ம டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஒரு இடம், உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்தை ஏவிஎம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் சிவாஜிக்காக நிறைய பாடல்களை டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடிச்சிடறாரு. இந்த படத்தில் சிவகுமார் பாடுற மாதிரியான ஒரு பாடல் ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தை சிவகுமாருக்கான பாடல் இது அப்படின்னு சொல்லாமல் இசையமைப்பாளர் சொன்னதுனால அவர் சிவாஜிக்கு பாடுற மாதிரியே பாடிடுறாங்க. இதை அந்த இசைக்குழுவில் இருந்த புதுசாக வந்தவங்க கொஞ்சம் பேர் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் சிவாஜிக்காக இந்த பாடலை பாடலை படத்துடைய தயாரிப்பாளரான ஏவி மேயப்பிச்சிட்டேர் அவர்கள்ட்ட போட்டு காமிக்கிறாங்க. அவர் இதை பார்த்துட்டு இது சிவாஜி பாடுற மாதிரி இருக்குது, சிவகுமாருக்கு தான் இந்த பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் டி.எம். சௌந்தரராஜன் கிட்ட சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே இந்த விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த இசைக்குழுவில் புதுசாக வந்தவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி ஒரே பாட்டு ஒரே டியூனு ஒருத்தர் தான் பாடுறாரு, அது சிவாஜிக்கு ஒரு மாதிரி சிவகுமாருக்கு ஒரு மாதிரி எப்படி பாட முடியும், ஏவி மேயப்பிச்சிட்டியார் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இசைக்குழுவில் புதிதாக வந்தவர்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் ஏவி மேயப்பிச்சிட்டியார் சொல்லியிருக்காரு, இந்த தகவலை நீங்கள் டிஎம்எஸ் கிட்ட சொல்லி மறுபடியும் சிவகுமாருக்காக இந்த பாடலை பாடணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டிஎம்எஸ் அவர்கள் பணம் வாங்காமலேயே மறுபடியும் இந்த பாடலை பாடுறதுக்கு வராரு. ஏன் அப்படின்னா ஏவி மேயப்பிச்சிட்டியார் அவர்கள் டிஎம்எஸ் மேலே எடுத்துக்கொண்ட உரிமை. ஆரம்ப காலத்தில்
நிறைய உதவிகளையும் வாய்ப்புகளையும் டிஎம்எஸ் அவர்களுக்கு கொடுத்தது ஏவி மேயப்ப செட்டியார் அவர்கள் தான். டிஎம்எஸ் திரும்பி வராரு, சிவாஜிக்காக பாடின பாடலை மறுபடியும் சிவகுமாருக்காக மாற்றி பாடுறாரு. ஒரே பாடல், ஒரே டியூன், ஒரே பாடகர் தான். ஆனால் முதல்ல சிவாஜி பாடுற மாதிரி அந்த பாடல் வருது. இப்போ பார்க்கும்போது சிவகுமாருக்கான ஒரு பாடல் மாதிரி வெளியே வருது. இதை பார்த்த இசையமைப்பாளருடைய இசைக்குழுவில் புதுதாக சேர்ந்தவங்க ஆச்சரியத்தில் உறைந்து போகிறாங்க. இது எந்த பாடகராலுமே உலகத்தில் செய்ய முடியாது. டிஎம்எஸ் மட்டும் இதை எப்படி செய்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நடிகர்களோடையும் பேசி அவங்க குரலை வந்து எங்கேருந்து எடுத்து பேசுகிறாங்க, அவங்க உடம்புல இருந்து பேசும்போது அந்த காற்று எந்த இடத்துல இருந்து வருது, வயிற்றுல இருந்து வருதா, நெஞ்சில் இருந்து வருதா, கழுத்தில் இருந்து வருதா, வாயிலிருந்து வருதா, மூக்கில் இருந்து வருதா அப்படிங்கிறத யோசித்து அந்த இடத்துல இருந்து அவரும் சப்தம் எடுத்து பாடுவார். இந்த டெக்னிக்கில் சிவாஜிக்கான அந்த பாடல் சிவகுமாருக்கான ஒரு புதிய பாடலாக மாறுகிறது. இது அனைவரையுமே மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பாடல் அப்படின்னா, என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற பாடல். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள், மனமாலைக்கு என்ன வழி. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய அந்த சம்பவம் தான் ரொம்பவே முத்தாய்ப்பான ஒரு சம்பவம். ஒரு பாட்டு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்குலாம் வந்து மெனக்கெட்டு இருப்பாங்களா, அதுவும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே பாடும்போது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தா இனிமேல் வந்து நம்ம விசாரிச்சு தான் பார்க்கணும். இந்த சம்பவம் எதில் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதுவும் உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற அந்த படத்தில் தான். இந்த படம் சிவாஜியுடைய 125வது படம் அப்படிங்கிறதுனால ஏவிஎம் நிறுவனம் ரொம்பவே சிரத்தையாக இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இளமை பருவத்தில் செய்யக்கூடிய சில தவறுகளுக்காக, சில எடுத்த தவறான முடிவுகளுக்காக மிடில் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 45-50 வயதில் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணக்காரனுடைய வாழ்க்கையை ஒரு நாவல் மாதிரி வந்து இந்த படம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். சிவாஜி கணேசன் அவர்கள் தான் வந்து நடிகர் திலகம் அப்படிங்கிறத வந்து முத்திரை பதித்த ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் காட்சி என்னென்னா, கதாநாயகன் சிவாஜி கணேசனும் அவருடைய நண்பர் கார் டிரைவர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போவாங்க, அதாவது ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி. எப்போதும் வேலை டென்ஷன் இருக்கக்கூடிய சிவாஜி அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவார். உடனே இந்த பழைய இளமை பருவத்து நினைவுகள், சின்ன வயசில் நடந்த கதைகளை எல்லாம் பேசிகிட்டு இருப்பார். உண்மை என்னென்னா, இந்த டிரைவர் வந்து இவருடைய பழைய நண்பர், பாலிய சிநேகிதராக இருப்பார். அப்போ இவர் சொல்லுவார், டே இன்னைக்கு ஒரு நாள் நான் முதலாளி, நீ தொழிலாளி அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு நம்ம சின்ன வயசு கதையெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உற்சாகம், அந்த பழைய விஷயங்களெல்லாம் பேசினா எப்போ உற்சாகம் வரும் இல்லையா. அப்போ 2 பேரும் வேகமாக ஓடி ஒரு இடத்துல, என்ன சின்ன வயசு மாதிரி ஓட முடியாது இல்லையா, உடம்புல பலம் இருக்காது, ஒரு இடத்துல போய் அப்படி நின்று 2 பேருக்கு அப்படியே மூச்சு வாங்கும். அப்போ வந்து இவங்க வந்து பாடத் தொடங்குற மாதிரியான ஒரு பாடல். அதாவது இளமை காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு அந்த முதுமை பருவம் வர தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இளமை பருவத்தை பற்றி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டிஎம்எஸ் அவர்கள் இந்த சிச்சுவேஷனை கேட்குறாரு. ஒரு பக்கம் இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, சிவாஜி மாதிரி தன்னை பாவித்து கொண்டு டிஎம்எஸ் அவர்கள் பாடுவார். அதாவது இந்த காட்சிக்கு சிவாஜி எப்படி தான் நடிப்பார் அப்படின்னு மனக்கண்ணிலே இவருக்கு வந்து தெரியும், அது மாதிரி பாடுவார் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்எஸ் பாடினதுலேருந்து தான் இந்த காட்சி வந்து நம்ம எப்படி நடிக்கலாம் அவருடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சிவாஜி முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருந்தது. இவரை பார்த்து இவர் பண்ணுறாரா, இல்லை இவரை பார்த்து இவர் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி இது ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி உலகத்தில் எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு பாடகருக்கும் இந்த அளவுக்கு பொருத்தமாக அமைந்தது கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிவாஜி டிஎம்எஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய கெமிஸ்ட்ரியோடு இருக்கும். இப்போ இந்த பாடல் இயற்கையாக வரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் யோசிக்கிறாரு. இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, 2 பேர் ஓடி வந்து அப்படி நின்று மூச்சு வாங்கி பாடுறாங்க இல்லையா. இப்போ மூச்சு வாங்கி பாடணும், நம்ம நடிச்சும் பாடலாம் இல்லையா, அப்படின்னு மூச்சு வாங்குற மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டே பாடலாம். ஆனால் டிஎம்எஸ் அவர்கள் இது இயற்கையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் மைக் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. 1 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் உண்மையிலேயே ஓடி அப்படி வந்து நின்னோன்னே மூச்சு வாங்கும் பார்த்தீங்களா, அந்த நிலைமையில் அந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறாரு. பாடல் பதிவு செய்து முடிக்கப்படுகிறது. அந்த பாட்டில் அப்படியான ஒரு உயிரோட்டம் இருக்குது. அந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இப்படி உண்மையிலேயே மூச்சு வாங்கி டிஎம்எஸ் பாடிய அந்த பாடல் தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே அப்படிங்கிற பாடல். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இன்னைக்கு கூட ஓரளவுக்கு வயசானதற்கு பிறகு இந்த இளமை காலத்து ஞாபகங்களை எல்லாம் ஒரு மனிதன் நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடலை விட்டால் வேற கதியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த பாடலை வந்து அந்த காலத்தில் உருவாக்கியிருப்பாங்க. டிஎம்எஸ் அவர்கள் அவ்வளோ அற்புதமாக இந்த பாடலை வந்து பாடியிருப்பார். அந்த காலகட்டத்தில் டிஎம்எஸ் அவர்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போய் பல பாடல்களை வந்து பாடிக்கிட்டு இருப்பார்.
3 பாட்டிலிருந்து 10 பாடல் வரைக்கும் கூட ஒரே நாளில் அவர் ரெக்கார்ட் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ எவ்வளோ பாட்டு பாடுறாரு ஒரு நாளைக்கு? இதுவும் ஒரு பாட்டு தானே, இதை எப்படி வேணாலும் பாடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பாடலுக்காகவும் அவர் வந்து எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் டிஎம்எஸ் அவர்களினுடைய பாடல் பதிவின் போது நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அவருடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.